மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள மாசி வீதிகளில் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை நிறுத்த பார்க்கிங் கட்டணம் விரைவில் அமலாக உள்ளது. ஒவ்வொரு மணி நேரத்தையும் கணக்கிட்டு வசூலிக்கப்பட உள்ள இந்த கட்டணம் எந்த அளவுக்கு வியாபாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு பாதகமாக இருக்கும் என்ற தகவலுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், கட்டணங்கள் எவ்வளவு வசூலிக்கப்படவிருப்பதா நிர்ணயிக்கப்படவிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியிருக்கக்கூடிய 4 மாசி வீதிகளில் நகைக்கடைகள், பலசரக்கு கடைகள், ஜவுளி கடைகள் என ஏராளமான கடைகள் இருந்து வரும் நிலையில் இதில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர். இந்த 4 மாசி வீதிகளில் போதிய இடவசதி என்பது இல்லாத காரணத்தினாலும் அதே போல இந்த வடக்கு மாசி வீதியில் இருக்கக்கூடிய வீதியில் அந்த மொத்த வியாபார கடைகள் இருந்து வருகிறது. இதனால் இந்த பொருட்களை ஏற்ற மற்றும் இறக்க வரக்கூடிய வாகனங்கள் இந்த நீண்ட நேரம் இருந்து ஒரு ஏற்றிச் செல்லும் நிலை என்பது இருந்து வருகிறது. அதே போல இந்த பொருட்கள் வாங்க வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை மாசி வீதியில் இந்த இடதுபுறமாக நிறுத்திச் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனை கட்டுப்படுத்தும் விதமாக மாநகராட்சி தரப்பில் இருந்து இருசக்கர வாகனங்கள், அதாவது வடக்கு மாசி வீதிகளில் பார்க்கிங் செய்யக்கூடிய வாகனங்களுக்கு, இருசக்கர வாகனங்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 10 ரூபாயும், அதே போல 4 சக்கர வாகனங்களுக்கு 25 ரூபாயும் கட்டணம் தனியார் நிறுவனம் மூலம் கட்டணம் வசூல் செய்வதாக திட்டமிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மதுரையில் இருக்கக்கூடிய வணிகர்களை அழைத்து இது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அதாவது பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க போகின்றோம், எனவே இது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது மாநகராட்சி அலுவலகத்தில் கடந்த ஜூன் 19ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் வணிகர்கள் முழுவதுமாக இது கடும் எதிர்ப்பு என்பது எழுந்தது. அதாவது பார்க்கிங் கட்டணம் என்பது வசூலிக்கக்கூடாது, ஜிஎஸ்டி வரியால் தாங்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளோம், எனவே இந்த பார்க்கிங் கட்டணம் வசூல் செய்தால் தொழில் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள். எனவே இந்த பார்க்கிங் கட்டணம் என்பது அமலானால் முற்றிலுமாக ஒரு கடும் போராட்டம் என்பது நடத்தப்படும் என்றும் வணிகர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய தமிழ்நாடு மோர்வத்தல் சங்க தலைவர் திருமுருகன் இருக்க, அவரிடம் கேட்கலாம். சார், இந்த பார்க்கிங் கட்டணம் நடைமுறைப்படுத்தினா உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும், தொழில் என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வரும்? கண்டிப்பா இது மதுரை மாநகராட்சியுடைய இந்த அறிவிப்பு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இது கடந்த 2 மாதங்களாக தொழில்துறையினரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எந்த சங்கமும் வணிக சங்கமும் ஒத்துக்கொள்ளவில்லை. பார்க்கிங் கட்டணம் வேண்டாம் என்றுதான் நாங்கள் அறிவுறுத்தியிருந்தோம். அதை சரி என்று சொல்லிவிட்டு இப்போ மறைமுகமாக கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 2 வீலர் பார்க்கிங்கும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபாய் என்றால் 5 மணி நேரம் ஆகின்றது. 5 மணி நேரத்துக்கு ஒரு 50 ரூபா வந்து ஒரு 2 வீலர் நிப்பாட்டுறதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கிறதா? ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் வீழ்ந்து இருக்கிறது, பஜாரில் வியாபாரம் இல்லாமல் இருக்கிறது, பொதுமக்கள் ஜாமா வாங்க வர்றதே வந்து அரிதாக இருக்கிறது. இந்த வேளையில் பார்க்கிங் கட்டணம் என்பது மிக 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 பெரிய கண்டனத்துக்குரியது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்போ நீங்கள் இந்த பார்க்கிங் கட்டணம் இந்த நடைமுறை அமலுக்கு வந்தால் நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க சார்? இல்லை, பார்க்கிங் கட்டணம் வந்தால் அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு அப்பள வடக மோர்வத்தல் சங்கம் இதற்கு உற்றுத்துணையாகவும் இது அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு முயற்சி எடுக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாசி வீதியில் பார்க்கிங் கட்டணம் என்பது மாநகராட்சி சார்பிலிருந்து அமலானால் இந்த பகுதி முழுவதும் மாபெரும் ஒரு கடையடைப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக வணிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.